பட் அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. உண்மையிலேயே கைது செய்ய போகிறாங்க அல்லது இன்றைக்கி விமான நிலையத்திலாம் இன்றைக்கி எல்லாம் பாதுகாப்பு போட்டிருக்காங்கன்னு பார்த்தேன். பட் எந்த வித உண்மை இருக்குங்கிறது எனக்கு தெரியலை. அது அரசாங்கம் தான் அதை முடிவு பண்ணணும். ஆனால் தாவேக அரசு வர்றதுக்கு முன்னாலேயே சட்டமன்ற உறுப்பினருடைய காமராஜரை கடத்தி சென்று அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளருடைய கையெழுத்தையே போட்ட தாவேக அரசு என்ன செய்வது? தொடர்ந்து அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் தொடர்ந்து தாவேக பக்கம் போய்கொண்டே இருக்கிறார்கள். அப்போ அது குதிரை பேரமா இல்லை இது குதிரை பேரமா அல்லது ரெண்டுமே குதிரை பேரமா என்பதை இந்த நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளோ குறுகிய காலத்திற்குள் 107 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து ஆட்சிக்கு வந்து பழைய திமுக ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் எந்தவித வித்தியாசமும் கிடையாது. போதைப்பொருள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. 150க்கு மேலே கற்பழிப்பு சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. 75க்கு மேலே படுகொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. தினம் தினம் படுகொலைகள். ஒரே நாளில் 17 கற்பழிப்பு சம்பவங்கள் நாடு முழுக்க, தமிழ்நாடு முழுக்க. நான் கேட்பதெல்லாம் முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? முதலமைச்சருக்கு என்னுடைய கேள்வி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்கள், குதிரை பேரை நடத்தி ஆட்சியை தொடர்ந்து நடத்த வேண்டும் நினைக்கிற நீங்கள், இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கேள்வி. கரூர் சம்பவத்தை பொறுத்த மட்டும் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் மதியம் 12 மணிக்கு வாரன்னு சொல்லிட்டு 7 மணி வரைக்கும் வந்தார். 7 மணிக்கு வந்தவர் வந்த உடனே வாங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆக அங்கே நடந்த சம்பவம் என்பது அதற்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களும் ஒரு காரணமாக இருப்பார். என்னை பொறுத்த மட்டும் 12 மணிக்கு வர 7 மணி நேரம் காக்க வச்சிருக்காரு. பொதுமக்களுக்கு குடிப்பதற்கு கூட அங்கே தண்ணீர் கொடுக்கவில்ல. ஆக அவ்வளவு சம்பவம் நடந்த பிறகு உடனடியாக இடத்தை காலி பண்ணி உடனே மெட்ராஸ் ஓடிட்டார். ஒரு தலைவராக இருந்து அந்த இடத்திலிருந்து எல்லாரையும் காப்பாற்றி முடிந்தவரையிலும் காப்பாற்றி மருத்துவமனையில் அங்கே இருந்து நீதி கேட்க வேண்டுமே தவிர உடனடியாக மெட்ராஸ் ஓடி இப்போ இறந்தவங்கள்லாம் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுறது அந்த அளவுக்கு என்ன அவ்வளவு தலைவருடைய நேரம் அங்கே தான் எங்களுடைய கேள்வி.